கருப்பு உழைப்போட வண்ணம். அந்த கருப்பு இல்லை, இது சூர்யா படம் கருப்பு. மே 14 கூட ரிலீஸ் ஆச்சே. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆவல மே 15 தான் ஆச்சு. பட் ஆனால் மே 14 என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கருப்பு படத்தோட ரிவ்யூவும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மே 14 என்ன ஆச்சுன்னு நான் சொல்லிடுறேன், ஏன்னா நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு டெஃபினட்டாக இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். இது திஸ் இஸ் அ ரியலி இம்பார்ட்டன்ட் மேட்டர். நான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அது ஒரு சிட்டியில் இருக்குன்னா அங்கேருந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடு வர மாதிரி, சொந்த ஒரு வில்லேஜ்ன்றதுனால சிட்டிலேருந்து வில்லேஜ் வந்துட்டேன். மே 14 காலைல 7 மணிலேருந்து ஒரு மதியானம் 12 மணிக்குள்ளே எல்லா ஷிஃப்டிங் வேலை அங்கேருந்து ஒரு 2-3 வாட்டி லோடெலாம் போய் எல்லா விஷயமும் முடிஞ்சிச்சு. கருப்பு படத்துக்கு போகணுன்றதுக்காக நான் அவ்வளோ சீக்கிரமாக எல்லா வேலையும் முடித்தேன். ஓகேவா? 12 மணி ஷோ போட்டிருந்தா கண்டிப்பாக போயிருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி 6 மணி ஷோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6:45 ஷோ வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலனா சிட்டியில் ஒரு வீடு சொன்னோம்ல, அங்கே இருந்தோம்னு ஷிஃப்ட் பண்ணமே. அங்கேருந்து அந்த தேட்டரே ஒரு எப்படி 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் வச்சிங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கேருந்தே 5 கிலோமீட்ரு. இப்போது அதாவது சிட்டி வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் கரண்ட்டாக இருக்கிற எங்கள் சொந்த வீட்டில் ஒரு 14 கிலோமீட்டர்ஸ். நான் அங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு தேட்டர் புக் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த தேட்டருக்கு போகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஆகிடும் என் தெரிஞ்சு. 6 மணிக்கு ரெடியாக கிளம்பலான்னு பார்த்தா வீட்டில் வண்டி காணோம். அப்பா எடுத்துன்னு போயிட்டுக்கிறாரு. அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு வண்டி எடுத்துன்னு வர சொல்லி உடனே வீட்டிலேருந்து இங்கேருந்து 6:45 ஓகே 6 o'clock கிளம்பேன். எப்படி 20 கிலோமீட்டர்ஸ் அது போயிடலாம், ஈஸி தான், வேகமாக ஓட்டினா போயிடலாம். நம்ம கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க வந்து வச்சிருவான். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு தடங்கள். ஒன்றுத்தில் பார்த்தா கௌஷிக் குரு வரான். அவரா பயங்கரமான வராச்சு, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. Meanwhile, மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா கருப்பா கண்ணை திறந்து பாரு. திடீர்னு பார்த்தா நடுவில் ராணுவ படம் வருது. ஐயோயோ, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எப்படா போய் சேர போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக வீட்டில் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபோனே எடுக்கல, நியூஸும் பார்க்கல. ஆனால் ரெடியாக இருந்துக்கிறப்போ ஒரே ஒரு ரீல் மட்டும் பார்த்தேன். அவன் தான் பின்னாடி பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போயிட்டேன். நான் மட்டும் தான் போகணும், தனியாக சீட் புக் பண்ணிட்டு சரி நம்ம மட்டும் தனியாக போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். வேறு தேட்டர் உள்ள போய் வண்டி அந்த பார்க்கிங் ஏரியா அது உள்ளே அப்படி போகிறேன். ஒரு அங்கிள் இப்படின்றார். அந்த பார்க்கிங் ஏரியாவோட இவர் அந்த டோக்கன் கொடுப்பாரு பார்த்தீங்களா, அவர் என்ன படத்துக்கு வந்துக்கிற தம்பி கருப்பு வீட்டுக்கு போப்பான்ட்டார். என்னென்ன சொல்றீங்க? என்னடா சொல்றா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. என்ன சொல்றீங்க? கருப்பு படம் வீட்டுக்கு போனா டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன் தம்பி, படமே வரலப்பான்றாரு. படம் வரலையா? நான் என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணு. எனக்கு செம ஷாக்கு. அப்புறம் தான் நான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் ரெடியாக இருக்கிறப்போ ஒரு ரீல் ஒருத்தன் பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் நம்பர். அவன் இப்போ என்ட்ரி விடுவான். ரிலீஸ் பண்ணவனே நான் பார்க்கறேன், ரிலீஸ் பண்றேன். வா 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 வாடி 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 வா வா. ரீல் என்ன போட்டுச்சுன்னா அந்த ரீல் நான் தேர்றேன், முடிஞ்சா அதை அட்டாச் பண்ணிடலாம், சேவ் கூட பண்ணிடலாம். நான் என்ன சொல்றோம், நான் சேவ் கூட பண்ணிடலாம் ரீல். இப்போ நான் எங்கே போய் தேர்றதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு தேர முடியாது. ட்ரை பண்ணேன், இருந்துச்சுன்னா நான் போகிறேன். அதில் என்ன சொல்லிச்சுன்னா கருப்பு படம் போஸ்ட், அதாவது ஆர்ஜே பாலாஜி இதெல்லாம் வேறு வீடியோ போட்டுருக்காரு. அது எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு இந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம்லேயே போகிறேன். நான் இந்த மாதிரி கருப்பு வச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகல, அது ஆர்ஜே பாலாஜி வீடியோ போட்டுருக்காரு. சரின்னு அந்த டிக்கெட் கவுண்டர் அந்த ஏரியா இருக்கும், அங்கே போய் விசாரித்தேன். என்னண்ணா கருப்பு படம் வரலையாமே, இப்போ நான் டிக்கெட் புக் பண்ணிட்டுக்கிறேனே என்ன பண்ணுறது? இதே மாதிரி காசு வந்துட்டு தம்பி அது 3 நாள் ரீஃபண்ட் ஆகிடும், நீ போயிட்டு வாப்பா காலேஜ் கற்றுன்னு வாப்பா நாலேஜின்றாரு அவர். 20 கிலோமீட்ரு. சரி காலிலேருந்து ஃபுல்லாக வேலையாகுது, படத்துக்கு போகலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கூட ஓட்டும் போகல, தனியாக போனேன். பார்த்தா இப்படி பண்ணி விட்டானோ. ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் எவன் என்ன வேலை பார்த்தவனோ அவனை அப்படியே
கங்குவா படமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்லணும் தான். ஆனால் எனக்கு கங்குவா படம் பிடிக்கும். என்னடா சொல்றா? அதுவே போய் தேட்டரில் பார்த்தேன், அது வேறு விஷயம், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் கருப்பு வந்து செம்மையாக இருந்துச்சு. டீசர்லேருந்து நான் ஃபாலோ பண்ணுக்கிறேன், ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து எல்லாத்துலேருந்தும். இத்தனைக்கும் ஆர்ஜே பாலாஜி டைரக்டர், சாய் அபிங்கர் மியூசிக். அப்படின்றப்ப வந்து நான் ஃபாலோ பண்ணேன். சும்மா போய் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு கொஞ்ச நாள் உட்காந்துட்டு அங்கே வந்து கிளம்பி வரேன். நல்லா போகிறப்போ ரெமோ படத்தில் வர டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. நல்லா போகிறப்போ அன்னியன் படத்தில் வர ரெமோ மாதிரி நல்லா இப்படி எப்படி போனேன் ஸ்டைலாக. வரப்போ அன்னியன் படத்தில் வர அம்பி மாதிரி இப்படி தலையை தொங்க போட்டுன்னு சுவாகதமாக வந்துன்னுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு போலகுது. நான் வந்து தூங்கிட்டேன். என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விரத்திலே வந்து தூங்கிட்டேன். நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்போதான் எந்திரிச்சு. அடுத்த நாள் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறான், இந்த மாதிரி டேய் படம் ரிலீஸ் ஆயிடுச்சாண்டா, என்னடா பண்ணணும். சரி என்ன பண்ணுறது, பொய்யாவுக்கு போகிறா. டே நான் நேத்தானா போயிட்டு வந்து புக் பண்ணி இது வந்து புக்கிங்லாம் ஓப்பனில் இருக்குதுன்னு வர சொல்கிறான். நானும் அதை நம்பி தான்டா ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு படம் வரலன்னா புக்கிங் க்ளோஸ் பண்ணும். புக்கிங்கும் க்ளோஸ் பண்ணல, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. இருந்தாலும் சொல்கிறேனே, எனக்கு ஆத்திர அடங்கலக்கா சொல்லக்கூடாதா. இப்போ காசு வந்துச்சான்னு கூட தெரில. இன்னும் இப்போ வீடியோ படம் ரிலீஸ் நான் புக் பண்ணி 14ஆம் தேதி புக் பண்ணுது. இப்போ 16ஆம் தேதி, நாளைக்கு வண்டி காசு வரல, நான் போயிடுறேன் தேட்டருக்கு. மறுபடியும் 2வது வாட்டி பார்க்கறதுக்குன்னு சொல்ல வந்தேன். ஊரை ஒட்டி ஷூட் பண்ணி இங்கே வர அந்த ஊர் அப்படியே பசுமை நல்லா எப்படி கோயம்புத்தூர், கொடைக்கானல், சொல்லையா சொன்னேன், அண்டார்டிகால மனுஷங்களே இல்லை, சூரியனே இல்லை, அப்படியே காமாகுது, காம்ன்ற மாதிரி இருக்குது. இந்த வாட்டி வேறு தேட்டர் சாரா. ஆனால் இந்த தேட்டர் கொஞ்சம் அது கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் குட்டி தேட்டர் தான். பட் இதுவும் நல்ல தேட்டர் தான், இல்லைன்னு சொல்ல. தேட்டர் சீட்டில் உட்கார்றதுக்கு படம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு சீனே வந்து அந்த டீசர் கட்லேருந்து வந்த சீன் மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து கருப்பு படத்தோட அந்த ஓஎஸ்டி ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா பாட்டு ஒன்று ஒன்றும் பேங்கராக இருக்கும், பங்கமாக இருக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அந்த ரெட்டி ஸ்டோனில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பயங்கரமாக அந்த நீங்கள் அந்த ராவன் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ராவன் இன்ட்ரடக்ஷன் சீனில் வந்து இவன் வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு மாதிரி அந்த கிளிப்பு மட்டும் போடுறேன், நீங்கள் பார்த்துங்க, எனக்கு சொல்ல தெரில. அந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரோ. யாருது, ஒரு தாத்தா. அதுக்கு முன்னாடி தாத்தாவுக்கு இவ்வளோ பில்டப் ஆன்னு பார்த்தா அந்த தாத்தா போகிறாரு, மிளகா அரைகிறாரு, அப்படியே சாமி காட்டுறாரு, முகத்தில் பூசுறாரு, சூர்யா வராருன்ற மாதிரி இருக்கும். சைலண்ட்டாக இருந்து தேட்டரு சைலண்ட்டாக இல்லை. அந்த பாட்டு வந்ததுக்கே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டோம். சூர்யா தான் வராரு, சாமி வந்து சூர்யா வருவாருன்னு தெரியும், சாமியா வருவாருன்னு தெரியும். அந்த ட்ரெய்லர் ரிவ்யூ அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன், படத்தோட ரிவ்யூ சொல்லிடுறேன், அப்புறம் மீதி கதையெல்லாம் சொல்லிடுறேன். அது ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா ஆக்டிங்கு அவர் எப்படி மிரட்டி விட்டுக்கிறாருன்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து திரிஷா கேரக்டரோட திரிஷாவுக்கு போட்ட பிஜிஎம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்ற மாதிரி அந்த பிஜிஎம் மேலே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி வில்லனாக பண்ணியிருக்காரு. அந்த ட்ரெய்லர்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அவர் வில்லனாக தான் இருக்கிறார், மெயின் வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு. தனமாக இல்லாமல் ஒரு மாதிரி சட்டிலாக பக்கா பொண்ணு கேரக்டரு, அப்புறம் நட்டி கேரக்டரு, அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நிறையா சீனில் வந்து இந்த காமெடி அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. எல்லாருமே சிரிச்சுன்னு தான் இருந்தோம் தேட்டர் ஃபுல்லாக. அந்த மாதிரி தான் சிரிச்சுன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ்ன்னு பார்த்தா வந்து முக்கியமான ப்ளஸ் வந்து என்ன தான் வந்து ஃபிக்ஷனல் கதையாக இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவாக, அதாவது போர் அடிக்காமல் எத்தனை என்னடா போர் அடிக்குதுன்னு யோசிக்க கூட அந்த டைம் கூட கொடுக்க மாட்டேன். பட்டுன்னு ஒரு ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு முக்கியமான சீனை வந்து வச்சிடுறாரு. அது பல கேமியோ வேறு வச்சிடுறாரு. என்ன ஒரு இதுன்னு தெரில, என்ன கதைன்னு தெரில. முக்கியமான ப்ளஸ் வந்து சாய் அபிங்கரோட மியூசிக் தான். அந்த எந்த மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு போட்டிருந்தாலும் அது நல்லா இருந்திருக்கும், நல்லா இல்லையோ. பட் ஆனால் இந்த மாதிரி போட்டிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது போட்டால் தான் தெரியும், போடாமல் யாருக்கு சொல்ல முடியும்.
சாய் அபியங்கரோட மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் வந்து டவுட்டே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. முக்கியமான பாயிண்ட்டு அந்த மியூசிக்காக படத்துக்கு போன ஒரு ஆளில் நானும் ஒருத்தன். இதெல்லாம் யார் கேட்டா? மைனஸ்ன்னு சொல்ல முடியாதுன்னா சொல்கிறது மைனஸ் ஒன்று இருக்குதுங்க. ஒரு 3 இருக்குது. 3மே சாங் ரிலேட்டடு. ஒன்று வந்து இந்த நாங்கள் 4 பேர் பாட்டு, அது நல்லா தான் இருந்துச்சு. அது ஏன் படத்தில் இருக்கல, அது இவனுங்களே ட்ரோல் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணியோ வந்து தூக்க வச்சிட்டானுங்க. நல்ல பாட்டு நல்லா கேட்டு போகலான்னு போனேன். அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. நான் கூட ஆச்சரியப்பட்டேன், சரி பாட்டு போட்டுருவானுங்க போல், நம்ம கத்திடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆரம்பித்த வேகத்தோட முடிச்ச வேகம் அதோட அதிகமாகுதுன்ற மாதிரி. 2வது இந்த ராசன் அந்த அதில் கரெக்டாக ஒரு பாதி போர்ஷன் ஒரு 150, அந்த லிரிக்கல் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னு தெரியும், 150 அதுக்கு மேலே வந்து ஒரு போர்ஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அதான் அந்த ஒரு போர்ஷன், அந்த போர்ஷன் வந்து படத்தில் வரும்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்த பாட்டு வந்துச்சு, அந்த போர்ஷன் கரெக்டாக அதை தூக்கிட்டு இருக்கிறாங்க. அது அந்த 1-2 இடத்துல வந்து இந்த லாஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேஜிக் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. பட் ஆனால் இது ஒரு கம்பல்சரி பீக் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு, மஸ்ட் ட்ரை நண்பான்ற மாதிரி. போய் எந்த ஸ்பாய்லரும் வர்றதுக்கு முன்னாடி போய் படத்தை பார்த்துருங்க. நல்லா கத்திட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். செம்ம இருக்குது ஜாலியாக. ஆனால் நான் படம் முடிச்சுட்டு வெளில வரப்போ கூட வந்து அப்படியே அந்த அண்டார்டிகான்னு பார்த்தீங்களா, யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க, அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கே போய் பக்கத்தில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு 6 மணி அதுக்குள்ளே வந்துட்டேன். படத்துலேயே முக்கியமான போர்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே முக்கியமான இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. சூர்யா வர எல்லா சீனும் பயங்கரமாக இருக்குது. நிறையா இதுவும் வேறு எப்படி சொல்கிறது, சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் வேறு இருக்குது. இன்டர்வல் பிளாக்கு எப்படி சொல்கிறது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு சீன் தான் அது இன்டர்வல் பிளாக்கும். பட் ஆனால் அது இங்கே பார்க்குறப்போ இன்னும் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் இவனுக்கு எவனாவது வந்து காந்தரா காப்பி, அதுக்கப்புறம் காந்தரா டு 144 அந்த மெகா பிக்சல் அந்த மாதிரிலாம் வந்து எதாவது ஒன்று மெகா பிக்சலில் அந்த இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி எதாவது ஒன்று போட்டு எதாவது ட்ரோல் பண்ணிட்டுமே. அண்டா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம் வரலன்னு சொல்லிட்டு வந்தவொடனே நீங்களே ட்ரோல் பண்ணுவீங்களாம். அப்புறம் வந்து வரலன்னா வந்து ஏன் இந்த மாதிரிலாம் வர மாட்டேங்குது நீங்களே கேட்பீங்களாம். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். கதை இருக்குது. அதுதானப்பா எனக்கும் புரியல. கிளைமேக்ஸ்லாம் வந்து எப்படி சொல்கிறது, கிளைமேக்ஸ்ன்னு சொல்கிற கூட கேமியோஸ்ன்னு சொல்லலாம். கேமியோ அதாவது விஜய் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், அஜித் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் இளையராஜா கூட என்ட்ரி கொடுத்தாரு, என்ட்ரி இல்லை அவரோட பேர் வந்து அடிபட்டுச்சு. இந்த மாதிரி அந்த முடிச்சுட்டு வரப்போ ஆர்ஜே பாலாஜி அந்த வீடியோ போட்டிருந்தார், அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணுற வீடியோலாம் போட்டிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே உண்மையாகவே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்துனே இருக்கிறப்ப தான் தெரியுது, சைடில் பார்த்தா கார்த்திக் நின்றுக்கிறாரு. நான் யாரோ ஒருத்தர் நின்றுக்கிறாருன்னு நினச்சின்னு பார்த்தா கார்த்திக் தான் நின்றுக்கிறாரு. நான் அப்படியே சூர்யாத்தன் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தா பிளாக் ஷர்ட் போட்டு நின்றுக்கிறாரு. அப்புறம் தான் அப்படி லைட் ஆச்சுன்னு தெரியுது, அது திரிஷான். இது தேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான படம். இது லாஜிக் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அந்த மாதிரிலாம் வந்து காரணத்தை வச்சுன்னு இந்த படத்தை வந்து ஒதுக்கி வச்சிடாதீங்க. போய் தேட்டரில் ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. 1000 crore எனி கிரியேட்டர் இன் தமிழ் சினிமா, எனி கிரியேட்டர், எனி டைரக்டர் இன் இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வாயை பொழந்து பார்க்க போகிறாங்க. இந்த படம் பார்த்துட்டு வாயை பழக்க போகிறாங்க பாருங்க. இனிமேல் எப்படி கண்டென்ட் வரப்போகுதுன்னா ஃபன்னி ரீல்ஸ் ரியாக்ஷன் அதெல்லாம் வந்து வீடியோலாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் எடிட் வேலை போயினுக்குது. அதெல்லாம் முடிச்சோடனே ஒரேடியாக நாளைக்கு இந்த ரிவ்யூ வீடியோ ப்ளஸ் வந்து இந்த போஸ்ட் பண்ணாச்சுல, போஸ்ட் பண்ணி ஏன் பண்ணாலும் அந்த எவன் ரிலீஸ் பண்ண விடாமல் தத்தனும் நல்லா கத்திட்டு இன்டர்வல் பிளாக்ல கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ், ட்விஸ்ட்டு, டர்னு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மறக்காமல் போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை. நல்லா இருக்குது.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, அதே மாதிரி பிடிக்கலனாலும் ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ பார்க்குறீங்கனாலே ஒரு லைக் போடணும். இதுனா இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் போடாமல் வருதுன்னா பார்க்கணும். இது வீட்டில் இந்த இப்படியா சொல்லி கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு, வீடியோ பார்த்துட்டு லைக் போடக்கூடாதுன்னு. அதனால் முக்கியமாக லைக் போட்டுருங்க. போட ரிலீஸ் ஆச்சு பார்த்தாச்சு. ஆனால் கெட்டப் ஒன்றும் செம்மையாகுது. படத்தில் கேமியோஸ் ட்விஸ்ட்டுன்னு பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது எப்படி சொல்லுது, ஏதோ ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி போய் தேட்டரில் பாருன்னு சொல்லுறான்றாதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு ஜாலியாக இருக்கணும்னு தோணுதா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஷனலாக ஒரு சாமி படமாக லாஜிக் எல்லாம் பார்க்காம நீங்கள் போய் பாருங்கள். லாஜிக் இல்லாமல் போய் பார்த்தா தான் நல்லாயிருக்கும், இல்லை மண்டை காஞ்சி போயிடும். அதான் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக கத்திட்டு கூச்சல் போடுற படம் வந்து இன்னொரு வாட்டி எப்போ வரும்னு தெரியல. சரி, விஜய் படம்னா பரவாயில்ல போய் கத்துவீங்கோ, அஜித் படம்னா பரவாயில்ல போய் கத்துவீங்கோ, ரஜினி படம்னா கத்துவீங்கோ, கமல் படம்னா கத்த மாட்டீங்கோ. தம்பி கடைசியில் விக்ரம் கத்துந்து, அதுக்கப்புறம் தக் லைஃப் கத்துனாங்க அசிங்கமாக. தம்பி தெரியாமல் அந்த படத்துக்கு வேறு போய் மாட்டினேன் நான். என் கனவே வந்துச்சு தக் லைஃப் படத்துக்கு போகாதடா, படம் பயங்கரமாக இருக்குது. கேட்கலையே. சரி, எல்லாம் வந்து போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. இன்னொரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.